நாவை காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிச்சயத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாவை காத்துக்கொள்வோம். ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப பேர் காதல விழுவாது. அநேகர்கள் நாயை காத்துக்கொள்வதில் கவனமாக இருக்கிறார்கள், ஆனால் தங்கள் நாவை காத்துக்கொள்வதில் கவனமாக இருப்பதில்லை. ஏதோ நிலையில் இடறி விழுந்து விடுகிறோம். ஆனால் அது ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நாவடக்கம் இல்லாமல் போவதனால் எப்படிப்பட்ட அழிவு வருதுன்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அந்த நாவு தான். நாவடக்கம் என்பது நமக்கு வேண்டும். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, வீணான பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது, நாவடக்கம் வேண்டும். எவற்றின் ஒன்றின் மீது ஆணையிடக்கூடாது, அதிலும் பொய் ஆணையிடக்கூடாது, நாவடக்க வேண்டும். பொய் சாட்சி சொல்லக்கூடாது, நாவடக்க வேண்டும். பிறரை குறித்து பழிப்புரை சொல்லக்கூடாது, நாவடக்க வேண்டும். பிறரை தீர்ப்பிடக்கூடாது, பிறரை குற்றப்படுத்தக்கூடாது, நாவடக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை வாசிக்கிறோம். நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரம், நல்ல மரம் நல்ல கனியை தரும், கெட்ட மரம் கெட்ட கனியை தரும். நல்லவன் நல்ல கரு உள்ளத்திலிருந்து நல்லவற்றை பேசுகிறான், கெட்டவன் கெட்ட கரு உள்ளத்திலிருந்து கெட்டவற்றை பேசுகிறான். உள்ளத்தின் நிறைவென்று வாய் பேசும் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் இறுதி நாட்களில் கணக்கு கேட்கப்படும். ஆகவே தான் இயேசு பெருமான் சொல்லுகிறார் மத்தேயு 5:37, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இதுக்கு மிதமெஞ்சிய பேச்செல்லாம் பிசாசிலிருந்து வருகிறது. ஆக என்னுடைய பேச்சு எதை சார்ந்திருக்கிறது என்பதை எளிதாக நாம் கணக்கிட முடியும். ஆகவே நாவடக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். நாவினால் ஆண்டவரை புகழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.